வணக்கம். டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கிட்னில கல்லு. இந்த கிட்னில கல்லுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி வந்து ஒரு வகையான மெஷ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு ஜல்லடை போல தான். ரத்தத்தில இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட்ட பிரிச்சு யூரின் பிளாடர் வழியாக வெளிய தள்ள வேண்டிய வேலை கிட்னிக்கு. அது ஒரு வடிகட்டின்னு வச்சுப்போம். இப்போ இந்த ரத்தத்தில உபரியாக இருக்கக்கூடிய அந்த கால்சியம்னு சொல்றோம் இல்லையா? சுண்ணாம்பு சத்து. அதுவுமே அந்த ஃபில்டர் வழியா வெளிய வரும்போது, அதில ஃபில்டர்ல அடைபடுது. இது கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி, தேங்கி, தேங்கி ஒரு இடத்துல மொத்தமாக சேரும்போது, அது கல்லு போல கட்டியாயிடுது. இதத்தான் கிட்னில கல்லுன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த கிட்னில கல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த சரிப்படுத்தும்போது, எப்படி சரிப்படுத்தணும்? நடுவுல தேங்கி இருக்கு பார்த்தீங்களா? அந்த செல்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த கால்சியம், அதையுமே சேர்த்து கரைச்சு வெளிய தள்ளிடணும். அப்பதான் வாழ்நாள்ல 20, 25 வருஷம் ஆனாலும் மீண்டும் கிட்னி ஸ்டோனுங்கிற பிரச்சனை வராது. பொதுவாக மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேங்கி இருக்கக்கூடிய கல்லை மட்டும் வெளியே எடுத்துருவாங்க. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் வெளியில இருக்க அந்த மாவு போல இருக்க கால்சியம் மீண்டும் போய் ஒரு இடம் சேரும்போது, மீண்டும் கல் உற்பத்தி ஆகுது. அதனால தான் கிட்னி ஸ்டோனுக்கு பிற மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், அடுத்து போன வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், இந்த வருஷம் மீண்டும் கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த கொத்தனார் இருக்காங்கல்ல மேஷன், அவங்க கையில ஒரு ஸ்பாஞ்ச் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்பாஞ்ச் புது ஸ்பாஞ்சை நீங்க வச்சு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்கன்னு வைங்க. ஒரு 25 எம்எல் தண்ணி ஊத்துறீங்க, அது உறிஞ்சிக்கும். இன்னொரு 25, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி ஒரு 200 எம்எல் தண்ணி வரைக்கும் அது உறிஞ்சி தளன்னு வச்சிருக்கும். இப்போ அடுத்து தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? வழிஞ்சி ஓடும் இல்லையா? இப்போ இந்த கிட்னில மாவுவான அந்த சுண்ணாம்பு சத்து, அந்த கால்சியம் வந்து இது போல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வழிஞ்சி ஓடுறதை கிளீன் பண்ணிடுறதுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம வர்ம மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த வர்ம மூலிகை பொடி கஷாயம் வச்சு குடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்பாஞ்ச் இப்படி அமுக்குனா என்ன ஆகுது? க்ரஷ் பண்ணுறோம். உள்ளே இருக்கிறது மொத்தம் வெளியே போயிடுது இல்லையா தண்ணி. அதுபோல கிட்னியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உபரி கால்சியத்தை கரைச்சி வெளியே கொண்டு போயிடுது. அப்போ அப்படி கொண்டு போகும் பட்சத்தில் மீண்டும் அவங்க வாழ்நாளில் கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கோ இந்த தொந்தரவு வர்றதுக்கோ 25-30 வருஷம் கூட ஆகும். அதுக்கு வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்ம அன்னைக்கு அப்போ ஒரு யானை நெரிஞ்சில், அப்புறம் நீர்முள்ளி வித்து, இந்த 2 விதையவும் சம அளவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு கலந்து அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை 3/4 டம்ளர் ஆக்கி வடிகட்டி இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வர 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 கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த கல் வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இன்னும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சில வர்ம டச்செல்லாம் இருக்குது. ஒரு வர்மத்தில் சிகிச்சை கொடுக்கணும். இந்த வர்ம சிகிச்சைகள்லாம் செஞ்சுக்கிட்டே கூடவே இதையும் செஞ்சு சாப்பிடும் பட்சத்தில் 48 நாள், அதிகபட்சமாக 50 நாளில் கிட்னியில் இருக்கக்கூடிய கல் சைஸ் என்ன இருந்தால் கூட கரைஞ்சி வெளியே போயிடுது. நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 18 mm கல்லெல்லாம் கூட கரைச்சிருக்கோம். 18 mm கல் 48 நாள் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வர்ம மூலிகைகளுக்கான அந்த பொடியால் 48 நாள் சிகிச்சை எடுத்துட்டு முழுமையாக நல்லாகி போனவங்கலாம் இருக்காங்க. ஆமாம், அதனால இந்த கிட்னி ஸ்டோனுங்கிற விஷயத்துக்கு வர்மத்தில் அருமையான சிகிச்சை இருக்குது எங்கள்கிட்ட. எங்கள் வர்மக்கலை சிகிச்சை மையத்தில் இதில் பலனடைஞ்சு போனவங்க பல 100 பேர் இருக்காங்க. இது சம்மந்தமாக ஏதாவது உதவி தேவைன்னா நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, வாங்க, முழுமையாக சரியாகி போங்க. டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். சுகமே சுக.